என்னடா அது பூ விழுகுது? பூ விழுந்தா நல்ல சகுனம் சாமி. ஓ சென்டிமெண்டா? தாக்குங்கடா தாக்குங்க. சாரி. அட சாவிங்களா? என்னடா அது பழைய பூட்டு ரிப்பேர் கார மாதிரி இவ்வளவு சாவி தொங்கிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு விருந்தெல்லாம் வராங்கல்ல. ஏன் அவங்க எல்லாரும் காக்கா வலிப்பு வந்துட்டா இதை கொடுக்கவா? அவங்க தங்குறதுக்கு தனித்தனி ரூம் கொடுத்து ஓபன் பண்ணும்ல. ஓபன் பண்ணி விடு. உங்களுக்கு என்ன வேணா? இது என்ன லிஸ்ட்? ஆர்டர் எடுக்க. ஆர்டரா? வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா ஆஃபா ஃபுல்லா மினியா? ஓகே ஆப்பும் புல்லு அவங்களுக்கு. இந்த மினி யாருக்கு? மினி எனக்கு தான். டேய் சனி புடிச்சு நீ அலைய போற. எக்ஸ்கியூஸ் மீ மாம்ஸ். ஏய் டோன்ட் டச். எங்க வந்த? மாம்ஸ் ரூம் ரெடி, சாவி ரெடி, நான் ரெடி. நீங்க ரெடியா? பெரிய கோடீஸ்வரி ஃபங்க்ஷன் நடத்துறா. நீங்க ரெடி நாங்க ரெடி நீங்க ரெடி நீங்க ரெடிங்க. உனக்கெல்லாம் வேற வேலை இல்லையா? இருக்கு மாம்ஸ், ஒரே ஒரு வேலை இருக்கு. உன்கிட்ட தாலி கட்டுக்காமே நான் குழந்தை பெத்துக்கணும். அது நடக்கவே நடக்காது. தாலி கட்டிக்காம புள்ள பெத்துக்கிறது அமெரிக்காவில ஸ்டைலா இருக்கலாம். அது இந்தியாவில ஸ்டைல் இல்ல, தெரிஞ்சுக்கோ. உங்ககிட்ட நான் சேலஞ்ச் பண்றேன். தாலி கட்டிக்காமே நான் குழந்தை பெத்து காட்டுறேன். அப்படி தனியா பெத்துக்கிறதா பெத்துக்க. போடி போடி. என்ன யார் அந்த மாடர்ன் கேர்ள்? மாடர்ன் கேர்ள் தான்டா. அமெரிக்காவில இருந்தா இந்த வீட்டு வேலைக்கு வந்திருக்கா. அவ என்னன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்காமலே புள்ள பெத்துக்கணும்னு ஆசைப்படுறா. அது என்கிட்ட நடக்குமா? எனக்கு கல்ச்சர் தான்டா முக்கியம். எனக்கு டெக்ஸ்சர் தான் முக்கியம். காவாலி ஒரே ஆப்பு ஹாஸ்பிடல் வந்து டெக்ஸ்சர் வந்து உன தூக்கிட்டு போகும். யாரங்க யாரங்க வா சமாளிக்கிறான் பாரு. வாங்க 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 வாங்க. யாரா கேப்ல போறவன்? கமாண்டரா. என்ன மூக்கு கிளி மாதிரி இருக்கு? உன் ஊரு கிளி ஊரா? அது எப்படி நான் கரெக்டா சொல்லிட்டீங்க? எல்லா மூக்க வச்சு தாண்டா. கல்யாணத்துக்கு வந்திருக்கே பத்திரிக்கை வச்சிருக்கடா. அது இல்லாம வருவேன் நான். எட்ரா நான்சென்ஸ். 20/6/1998 4 years old. ஏண்டா பிளாக்ல டிக்கெட் அடிக்கிற மாதிரி பிளாக்ல பத்திரிக்கை அடிக்கிறீங்களா? ஆமாண்ணா, இதை வச்சு நான் 4 வருஷமா எல்லா கல்யாணத்தையும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீ மட்டும் இல்லடா, ரொம்ப பேர் இதே மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. டேய் ஒரு கூண்டு இருந்தா புடிச்சவன் அடைங்கடா. டேய் யாரா நீ? நாளை கல்யாணத்துக்கு இன்னைக்கே பன்னீர் தெளிச்சிட்டு வர்ற? மாப்பிள்ளை வீடா பொண்ணு வீடா? நான் மாமியார் வீடு. மாமியார் வீடா? அது எங்கடா இருக்கு? மதுரை சென்ட்ரல் ஜெயில இருக்கு. அண்ணா நீங்க தெளிச்சிட்டே போங்கண்ணா. போங்க. திவ்யா என்னண்ணே? மச்சாருக்கு சொந்தக்கார உனக்கு யார் யார் நல்லா தெரியுமா? ஏன்? கொம்பு முளைச்ச தலையோட ஒருத்தர் வர்றான், கிளிமூ கூட ஒருத்தர் வர்றான். அதான் கேட்டேன். இப்ப இங்க நின்னுட்டு பதில் சொல்ல முடியாது. சரி உட்கார்ந்து பதில் சொல்லு. ஐயோ அண்ணே, பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணணும். சரி போய் பண்ணு. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்ப வருவாங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்ன? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் மத்திய மந்திரிங்க, கொஞ்சம் மரியாதை குறைஞ்சாலும் எழுதிச்சு ஓடிடுவாங்க. மல்லது வந்தவங்களுக்கு எல்லாம் டிஃபன் கொடுத்தாச்சா? எல்லாரும் நல்லபடியா கவனி. சரிங்க. நெல்லு என்னது? சாப்பாடு. யாருக்கு? சுதாவுக்கு. நான் காலையில இருந்து லோலோன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்ன யாரும் கவனிக்க மாட்டீங்களா? போய் பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுங்க. பந்தியில உட்கார இடம் இல்லாம தாமா இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க, கொஞ்சம் மரியாதை நடந்துக்குங்க. சரிங்க. வர்றவங்க போறவங்க எல்லாம் மாப்பிள்ளை கிட்ட மரியாதையா நடந்துங்க மரியாதையா நடந்துங்க. மாப்பிள்ளை என்ன ஆப்கானிஸ்தான்ல இருந்து வர்றான். ஹாய் அங்கிள், how are you? ஃபைன் ஃபைன். என்னம்மா கல்யாணம் சொந்தக்கார பொண்ணு நீயே லேட்டா வர்றியே? உனக்காக சுதா காத்துட்டு இருக்கா. அப்படியா? வா. யார் இந்த பாய்ஸ்? இவங்க எல்லாம் பாய்ஸ் இல்ல அங்கிள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள்ஸ். ஓ கேர்ள்ஸ். ஹாய். ஐயோ முதல்ல போய் சாப்பிடு. என்ன புரியுதா? ஹாய் பிரியா குட்டி. ஹாய் ஆன்ட்டி. போடு. டேய் என்னோட காலேஜ் எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹாஸ்டலுக்கு வந்து பிக்கப் பண்றேன்னு சொன்னல, இப்போ நீயே இங்க முன்னாடி வந்துட்டியா? ஏய் நான் இப்படி உன்னை பிக்கப் பண்ணோம்? உனக்கு வழி தெரியாதா? நீ தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரேன்னு பீத்திக்கிட்ட, அதான் வரல. உன்ன ஏய் போடி. தடியா தடியா. ஹாய் மம்மி, how are you? எங்கடா உன் ஆளையே காணமேன்னு பார்த்தேன். வினைய விதைக்கிறான்டி உங்க அண்ணன், வினைய விதைக்கிறான். இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. என்ன மம்மி இதெல்லாம்? கல்யாணம் நடக்கிற இடத்துல இப்படி எல்லாம் போய் பேசுறீங்க? கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே இருங்களேன். ஹாய் அனீஸ், how are you? என்னது? ஐயோ மருதாணி. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வர வேண்டியவை இப்பதான் வரியா? ஏன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர வேண்டியதானே? அப்படி கேளு. நான் என்ன பண்றது? திடீர்னு எக்ஸாம் வச்சுட்டாங்க, அதான் லேட் ஆயிடுச்சு. சுதா மாப்பிளைய பாத்தியா? இல்ல. இல்லையா? அட்லீஸ்ட் போட்டோவாவது பாத்தியா? எதுக்கு பாக்கணும்? அதான் அண்ணனுங்க பாத்துட்டாங்களே. மாப்பிளைய பார்க்காம மேரேஜ் கொத்துக்கிட்டியா? சரியான முட்டாளா இருக்கியே. அண்ணனுங்க பார்த்தா கரெக்டா இருக்கும். ஐயா மாப்பிள்ளை வந்துட்டாரு. மாப்பிள்ளை வந்துட்டாரா? நான் போய் பாத்துறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி இப்படியே போய் நிப்ப? கையில கட்டல ஒண்ணுமே இல்லாம. இந்த செயினை போட்டுக்கோ. வெயிட் 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 வெயிட். இதுல மாப்பிள்ளை யாரு? ஹலோ. சூப்பர் ஃபிகர்ரா மச்சான். கல்யாணம் முடியறதுக்குள்ளே கரெக்ட் பண்ணிடலாம். ஏய் என்ன சூப்பர் ஃபிகர் தானே சொன்னேன். ஏய் அப்படிலாம் ஒன்னு சொல்றீங்க. பின்ன வேற என்னையா சொன்ன? நானும் வயசு போட்டுட்டேன். ஆரம்பிச்சு உங்க லாட்டாவே. அங்கிள் என்ன செட்டப் பண்ணலாம் அவங்க சொல்றேன். கேக்குறாங்க, நீ போய் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு போ. வா உன்னை பாத்துக்கறேன். ஏய் வாடங்க. இவங்க எல்லாம் அழைச்சிட்டு போய் டிபன் சாப்பிட வச்சு நம்ம தோட்டத்துல இருக்க கெஸ்ட் ஹவுஸ் அங்க தங்க வை. மாப்ள உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரக்கு அடிப்பாங்களா? நம்ம அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கா, பாக்குறதுக்கு லோக்கலா இருப்பா, ஆனா ஃபாரின் தான் வச்சிருப்பான். போங்க. ஏய் காவ்யா, மாப்பிள்ளை பாத்தியா? கல்யாண வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன்.
எங்கேயும் காணோம். யாரை தேடின? அதுதான் உங்களோட எங்களோட உங்களோட இருவர். டேய் திரு, நான் இங்க இருக்கேன்டா. டேய் என்னடா அது கண்டபடி கடந்தோட மேல ஏறிட்ட? சரி, நீ அருவா போடு, பாளைய நான் போடுறேன். பாத்ரா கூர்மையா இருக்கு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.